Divas Mehandi channels. இன்னைக்கு கிளாஸ் லெவலில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பேசிக் பிரைடல் பார்டர் டெக்னிக்கல் அண்ட் டுட்டோரியல் அண்ட் டெக்னிக்கல்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன டிசைன் போடலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஆஸ் யூஷுவல் போல நீங்கள் பேசிக் பார்டர் 4 லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு சென்டர்ல ஃபில்லிங்ஸ் கொடுத்து அப் அண்ட் டவுன் ரெண்டு பக்கமும் நீங்க ஹேண்ட்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெயின் டிசைன் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்க வெயின் டிசைன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வெயின் டிசைன் எப்படி அப்ளை பண்ணணும்னு நமக்கு உங்களுக்கு வந்து பேசிக் எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து நீங்க இந்த கிளாஸ் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம இந்த மாதிரி போடுற எல்லா வீடியோவும் கண்டினியூஸா உங்களுக்கு மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி மேலே வெயின் அப்ளை பண்ணிட்டு கீழே வந்து கொஞ்சம் பெரிய ஹம்ஸா நீங்க போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லா பெரிய ஹம்ஸ் நீங்க போடுங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சென்டர்ல கேப் விட்டுடுங்க. கேப் விட்டுட்டு திருப்பி இங்க கீழே லைன் போடுங்க. அதுக்கு கீழே இன்னொரு லைன் போட்டு அந்த லைன்ல நீங்க ஹம்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஹம்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாட்ஸ் வச்சுக்கலாம். 2 ஹம்ஸ்க்கு சென்டர்ல டாட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 ஹம்ஸ் சென்டர்ல இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க ஃபுல்லா. இப்போ இந்த மாதிரி டாட் வச்சு இப்போ நம்ம சென்டர்ல என்ன போட போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணிட்டோம்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் அனுப்பிச்சிப்பேன். இல்லைன்னா நீங்க யூடியூப்லேயே வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு நான் இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பேன். டெலிகிராம்லேயும் மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி நீங்களும் பெஸ்ட் மெஹந்தி ஆர்டிஸ்டா மரத்துக்கு நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர்ல நம்ம என்ன டிசைன் போட போறோம். சென்டர்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் இந்த மாதிரி போட்டுட்டு அதை கட்டி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த லைனை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. பொறுமையா ட்ரா பண்ணுங்க. அவ்வளவுதான். ட்ரா பண்ணிட்டு மேல டார்க் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ இந்த மாதிரி டார்க் பண்ணிட்டு இப்போ இது ஃபுல்லா இந்த கேப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்பைரல் அப்ளை பண்ண போறோம். கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பைரல் கொஞ்சம் பெருசாவே இந்த சைஸ்ல நீங்க போட்டுக்கோங்க. எங்கேயுமே கேப் விடாம இங்க ஃபுல்லா நம்ம இந்த கேப் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் நம்ம இந்த ஸ்பைரல் வந்து அப்ளை பண்ண போறோம். இப்போ இந்த மாதிரி ஸ்பைரல் ஃபுல்லா கேப் விடாம நீங்க போட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிசைன் என்னன்னு பார்க்கலாம். யூஷுவல் போல நீங்க பேசிக் அந்த 4 லைன் போட்டு ஃபில்லிங் பண்ணிட்டு சென்டர்ல ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு மேலேயும் கீழேயும் நீங்க ஹம்ஸ் போடுங்க. நீங்க இதுல வந்து மேல மட்டும் போட்டுக்கோங்க. மேல மட்டும் ஹம்ஸ் போடுங்க. இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து மேல டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு சென்டர்ல கேப் விட்டு அப்படியே அந்த கீழே டிசைன் அந்த டிசைனை அப்படியே கீழே போட போறோம். மேல என்ன டிசைன் கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே கீழே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ சென்டர்ல நம்ம என்ன டிசைன் போட போறோம்னா சென்டர்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. தனியா நீங்க போடும்போது இந்த லென்த்தை கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு போடும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
சென்டர்ல இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கா கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க்கா வரும். போட்டு அப்ளை பண்ணிட்டு திருப்பி இன்னொரு லைன் போட்டு இந்த சைட் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த சைட்ல திருப்பி அதே மாதிரி தான். கம்ப்ளீட் பண்ணிட்டு சென்டர்ல வந்து நம்ம வெயின்ஸ் அப்ளை பண்ண போறோம். அது ஃபர்ஸ்ட் ஒரு சென்டர்ல லைன் போடுங்க. பின்னா லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லீட் மீட்டர்ல நம்ம போடணும். நல்லா ப்ரெஷர் பண்ணி இந்த மாதிரி அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் ஃபுல் சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் சர்க்கிள் போட்டு 2 லேயர்ஸாக நம்ம வந்து ஹம்ஸ் போடணும். ஃபர்ஸ்ட் நான் எப்படி போடுறேன் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் நோட்டில் நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி இந்த சைட் ஃபுல்லாக இப்படி ஹம்ஸ் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் போடணும். இப்போ இந்த மாதிரி போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் இதோட டிசைன். நீங்கள் கொஞ்சம் நல்லா லென்த்தாக போட்டு நீங்கள் இந்த சர்க்கிள் பெருசாக போட்டு கூட நீங்கள் ஹம்ஸ் போட்டு இதில் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நம்ம தேர்டாக என்ன டிசைன் பார்க்கலாம்னா ஆஸ் யூஷுவல் ஒரு பேசிக் லைன் போட்டு சென்டரில் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே நீங்கள் ஹம்ஸ் போடுங்க. இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் மேலே ஸ்டோக் டிசைன்ஸ் நம்ம போட போகிறோம். ஆல்ரெடி ஸ்டோக் டிசைன் எப்படி போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பெண்ட் பண்ணி வச்சுருந்தா இந்த மாதிரி இது ஃபுல்லாக போடுங்க. போட்டுட்டு சென்டரில் டாட் மேலே டாட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் இன்னொரு ஹம்ஸ் கீழே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக போடுங்க. இந்த மாதிரி இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் பெரிய ஹம்ஸ் போடணும். இதில் இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு சின்ன ஒரு லைன் போட்டு அது ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபில்லிங்லாம் அப்படி பண்ணணும்னு தெரியும். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். நான் ஏன் ஃபுல் வீடியோ போட மாட்டேன்னா நம்மளால அவ்வளோ லாங்ல வீடியோ வந்து போட முடியாது. எடுத்து நிறைய பேக்ல சவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் மீனா. அதனால நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் எப்படி போடணும் அதுக்கப்புறம் எண்டு எப்படி ஃபில்லிங் வந்திருக்கு அப்படின்றது எல்லா எக்ஸ்பிளேஷனோட உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அதுலேயும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததே உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்கள் டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ மேலே நீங்கள் இந்த லைன் இதுலேருந்து இந்த டிசைன் வந்து நீங்கள் அப்படியே கீழே அப்ளை பண்ண போறீங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் நம்ம எப்படி போட போனால் ஒரு ஷேக்கிங்காக பிளாண்டிங் லைன்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஷேக் பண்ணி கொஞ்சம் ஷேக் பண்ணணும். உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து நல்லா ஸ்பேஸ் கூட விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஷேக் பண்ணி போடுங்க. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு பார்க்க சேமாக இருக்க மாதிரி தெரியலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ஷேடிங் வந்து உங்களுக்கு தனியாக தெரியும். அதனால நல்லா ஷேடிங் வர மாதிரி இல்லையே நார்மலாக வர மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டாம்.
அதே மாதிரி தான் இங்கே ஆப்போசிட்ல இருந்து போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஷேடிங்காக லைன் கொடுத்து போடும்போது அந்த டிசைன் இன்னுமே ரொம்ப அழகாக தெரியும். அதுக்காக தான் அந்த ஷேடிங் லைன் வந்து கொடுக்குறது. இப்போ சென்டரில் வந்து நம்ம ஹார்டின் டிசைன் போடுவோம். ஆல்ரெடி ஹார்டின் டிசைன் வந்து நம்ம ஒரு இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். உங்கள் வீடியோ பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஸாக லைன் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த சைடில் கிராஸாக போட்டு இங்கே ஜாயின் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ அழகாக தெரியும்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது நம்ம ஃபோர்த்தா என்ன டிசைன் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் இங்கே என்ன டிசைன் போட்டிருக்கீங்களோ இந்த மேலே இருக்க டிசைன் தவிர்த்து இந்த டிசைன் அப்படியே நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நான் சொல்கிறது புரியலன்னா பொறுமையாக வீடியோ ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே மேலே வந்து நம்ம இப்போ இங்கே வந்து வேறு டிசைன் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோக் டிசைன் யூஸ் பண்ணிடணும். இங்கே வந்து இப்போ ஹார்டின் டிசைன் யூஸ் பண்ணிக்கோங்க. மெஹந்தி போடுறதுக்கு ரொம்ப முக்கியமானது கிரியேட்டிவ் மைண்ட். அது இருந்தாலே போதும். நீங்கள் கிரியேட்டிவாக யோசிச்சு போட உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே இன்னொரு லைன் போட்டு நீங்கள் ஹம்ஸ் போடுங்க. இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் சென்டரில் ஸ்பேஸ் விட்டுடுங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு ஆக்சுவலாக பேசிக் லைன்ஸ் போட்டு 2 சைடாக ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி போட்டு எங்கள் சென்டரில் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடும்போது இந்த லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கோங்க. நான் என் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்றதுனால சின்னதாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்கள் போடும்போது எல்லாமே கொஞ்சம் இந்த லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கோங்க. உங்களுக்கு போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இங்கே சின்ன ஸ்பைரல் மாதிரி போட்டுக்கலாம். இது மினி கட் ஒர்க் மாதிரி வரும். கட் ஒர்க் பற்றி நிறைய டிசைன்ஸ் எல்லாமே இனி வர கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டு பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸில் சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு நீங்கள் ஸ்பேஸ் வந்து கட் ஒர்க்கில் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஷேடிங் கொடுக்குற ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அழகாக தெரியும். இங்கே உள்ளெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஷேடிங் ஆல்ரெடி எப்படி கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் உள்ளே நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவுட்லைன் கொடுத்து அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கேப்பை ஃபில்லப் பண்ணணும். ஃபிஃப்டி டிசைன் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக நம்ம எப்போயுமே போடுற மாதிரி ஒரு 4 லைன் போட்டு சென்டரில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஹம்ஸ் போடுங்க. ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 டாட்ஸ் வைக்கணும். அந்த லைன் ஃபுல்லாக 3 டாட்ஸ் வச்சு அந்த 3 டாட்க்கு மேலே 2 டாட் வச்சு அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம மேலே என்ன போடுறோமோ சென்டரில் கேப் விட்டு அதே பார்டரை கீழேயும் போட்டுக்கோங்க.
ஸ்பைரல் போட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் கொடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் இது சென்டர் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ளவர் டிசைன் அதிகமாக கொடுக்கணும். ஃபில்லிங்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கணும். நீங்கள் உள்ளே கொடுக்குற டிசைன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துட்டு ஃபில்லிங் கம்மியாக கொடுத்தா தான் பார்க்கவே அழகாக இருக்கும். நீங்கள் வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். Class-11 பேசிக் பார்டர் டுட்டோரியல் அண்ட் டெக்னிக்யூ வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப்பில் இல்லை டெலிகிராம்லேயோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.